பார்த்துக்கலாம். தொடக்கத்துல நம்முடைய இடது கை மணிக்கட்டு ரேகை, நம்முடைய இடது கை மணிக்கட்டு ரேகை இருக்கிறது. இந்த இடது கை மணிக்கட்டு ரேகை கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரத்துல ஒரு பள்ளம் இருக்கும். இடது கை மணிக்கட்டு ரேகையில் கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரத்தில் ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி புள்ளி முதல் நாடி மையம். இதனை LU9 என்று அக்குபங்சர்ல சொல்லுவாங்க. அடுத்ததா இரண்டாவது நாடி மையம் மணிக்கட்டு எலும்பு. மணிக்கட்டு எலும்பு மேடு, ஒரு நாட்டு மாடினுடைய திமில் மாதிரி இருக்கும். இந்த மணிக்கட்டு எலும்பு அப்படிங்கிறது ஒரு மேடு, ஒரு நல்ல மேடா தெரியும். அந்த எலும்பு மேட்டிலிருந்து கொஞ்சமா உள்பக்கமா வரும் அப்படின்னா ஒரு பள்ளம் நமக்கு தென்படும். எலும்பு மேடு இருக்கிறது. இந்த எலும்பு மேட்டை ஒட்டியபடியே இருக்கக்கூடிய பள்ளம். எலும்பு மேடு, எலும்பு மேட்டை ஒட்டியபடியே இருக்கக்கூடிய பள்ளம். இந்த பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடியது இரண்டாவது நாடி மையம். இந்த இரண்டாவது நாடி மையத்துல இருந்து கொஞ்சம் பக்கத்துல ஒரு விரலை வச்சீங்க அப்படின்னா ஒரு தசை நார் நமக்கு தென்படும். இங்கவே அமைந்திருக்கக்கூடியது மூன்றாவது நாடி மையம். இடது கையில எப்படி 3 நாடி மையங்களை பார்த்தோமோ அதே மாதிரி வலது கையிலையும் 3 நாடி மையங்கள் வரும். இதை நம்ம சென்ற வகுப்பிலே பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்புல இதுல இன் யாங் நாடி பரிசோதனை பற்றி முழுமையா காண போறோம். எப்பயுமே நாடி பார்ப்பதற்கு 3 விரல்களை பயன்படுத்துவோம். ஆட்காட்டி விரல், நடு விரல், மோதிர விரல் ஆக 3 விரல்களை நாடி பார்ப்பதற்கு பயன்படுத்துவோம். புதிதாக நாடி பார்த்து பழகக்கூடிய நண்பர்கள், புதிதாக நாடி பார்க்க பழகக்கூடிய நண்பர்கள் 3 விரல்களையும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா 3 விரல்களை பயன்படுத்தும் போது எந்த விரல்ல துடிப்பு இருக்கு, எந்த விரல்ல துடிப்பு தெரியல அப்படிங்கிற சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிற காரணத்தால 3 விரல்களிலும் நாடி பார்க்க தேவையில்லை. ஒரே ஒரு விரலை மட்டும் நாடி பார்க்க பயன்படுத்தினால் போதுமானது. நம்முடைய ஆட்காட்டி விரலை மட்டும் பயன்படுத்தி நாடி பார்த்தால் போதுமானது. தொடக்க காலகட்டத்துல பயிற்சி வர வர அதற்கு பிறகு நீங்க 3 விரல்ல கூட பார்த்துக்கலாம். தொடக்கத்துல ஆட்காட்டி விரலில் மட்டும் 3 நாடிகளையும் பார்க்க பழகலாம். எப்படி அப்படின்னா எப்பயுமே நமக்கு நாமே பார்க்கும்போது இடது கையில பார்த்துக்கலாம் அல்லது வலது கையில பார்த்துக்கலாம். ஆனா மற்றவர்களுக்கு நீங்க நாடி பார்க்கறீங்க அப்படின்னா உங்களுடைய வலது கையில மட்டும்தான் நாடி பார்க்கணும். நீங்க இன்னொரு நபருக்கு நாடி பார்க்கறீங்க அப்படின்னா உங்களுடைய வலது கையில தான் அந்த நபருடைய இடது கையிலும் சரி வலது கையிலும் சரி உங்களுடைய வலது கையை வச்சுதான் நாடி பார்க்கணும். நான் ஒருத்தருக்கு நாடி பார்க்கிறேன் அப்படின்னா என்னுடைய வலது கையை கொண்டுதான் அவருடைய இடது கையிலையும் நாடி பார்க்க போறேன், அவருடைய வலது கையிலையும் நாடி பார்க்க போறேன். ஆக 2 கைகள்லையுமே உங்களுடைய வலது கையை கொண்டு மட்டும்தான் நாடி பார்க்கணும். அப்போ இடது கையில என்ன செய்யணும்? வலது கையில நாடி பார்க்கிறோம், இடது கை எதுக்கு பயன்படுத்த போறோம் அப்படின்னா இதுதான் ஒரு நபர், நான் நாடி பார்க்கக்கூடிய நபருடைய கை அப்படின்னா அவருடைய கை உள்ளங்கையை இப்படி பிடிச்சுக்கிறேன். என்னுடைய இடது கையை வச்சு இப்படி பிடிச்சுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், ஒரு நிலைத்தன்மை கிடைக்கிறதுக்காக, நாடி பார்க்கிறதுக்கு ஒரு வசதிக்காக இந்த மாதிரி என்னுடைய இடது கையை வச்சு யாருக்கு நாடி பார்க்கிறனோ அவர்களுடைய உள்ளங்கையை லேசா பிடிச்சுக்கிறேன். அப்படி பிடிக்கும் போது அவங்களுடைய கையை டைட்டா வச்சிருந்தாங்கன்னா தளர்த்திக்க சொல்லிடலாம். ஏன்னா ரொம்ப கையை டைட்டா வச்சிருந்தாங்க, இறுக்கமா வச்சிருந்தாங்க அப்படின்னா நாடி தெளிவா தெரியாது. அப்போ இறுக்கமா வச்சிருந்தாங்க அப்படின்னா தளர்த்திக்க சொல்லலாம். அதே சமயம் ரொம்ப கையை முறுக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா அதையும் தளர்த்து வச்சிடலாம். இதையெல்லாம் நம்ம கவனிக்கணும். கையை ரொம்ப மடக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா இயல்பா வைக்க சொல்லலாம். சிலர் நாடி பார்க்கிற ஒரு பயத்துல அல்லது ஒரு கவனத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு அட்டென்ஷன் பொசிஷன்ல வச்ச மாதிரி கையை நல்லா விரிச்சு வச்சிருப்பாங்க. இயல்பா வைக்காம விரிச்சு வச்சிருப்பாங்க. 2 மாதிரி ரொம்ப தளர்த்தியும் வச்சிருக்க கூடாது, இறுக்கியும் வச்சிருக்க கூடாது. இயல்பா இயல்பா நம்ம ஒருத்தருடைய கையை பிடிக்கிறோம்னா அது கொஞ்சமா வளைஞ்சிருக்கும், கொஞ்சமா நீண்டு இருக்கும். அந்த ஒரு நிலையில இருக்கிறது போல நம்ம பார்த்துக்கணும். அந்த நிலையில நம்ம நாடி பார்க்கும்போது அந்த நாடி தெளிவானதாக இருக்கும். ஆக நாடி பார்க்கும்போது எப்போதுமே நாம் நம்முடைய வலது கையில தான் நாடி பார்க்கணும்.
இடது கையில நாடி பார்ப்பவருடைய உள்ளங்கையை பிடிச்சுக்கணும். அடுத்ததா உங்களுடைய ஆட்காட்டி விரலை கொண்டு முதல் நாடி மையத்துல லேசா அழுத்தக்கூடாது, லேசா தொட்டு பார்க்கிறோம். நாடி துடிப்பு தெரியுதா இல்லையா அப்படிங்கறது தொட்டு பார்க்கும். எல்லாருமே உங்களுடைய ஆட்காட்டி விரல்ல முதல் நாடி மையத்துல தொட்டு பாருங்க. இடது கையில முதல்ல தொட்டு பார்க்கலாம். நாடி துடிப்பு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கவனிச்சா போதும். சிறப்பு சிறப்பு. தெரிந்தாலும் நல்லது, தெரியவில்லைனாலும் பயப்பட தேவையில்லை. அடுத்ததா இரண்டாவது நாடி மையத்துக்கு வந்துடலாம். நாடி மையத்துக்கு வந்து உங்களுக்கு நாடி துடிப்பு தெரியுதா இல்லையா அப்படிங்கறத கவனிங்க. இரண்டாவது நாடி மையம் எங்கு அமைந்திருக்கிறதுனா மணிக்கட்டு எலும்புக்கு அடுத்து இருக்கக்கூடிய பள்ளத்தில் அமைந்திருக்கிறது. இந்த இரண்டாவது நாடி மையத்துல தொட்டு பாருங்க, நாடி துடிப்பு தெரியுதா இல்லையா அப்படிங்கறத கவனிங்க. அதை விட விரைவா இருக்கு. சிறப்பு சிறப்புங்க. சிறப்பு. அடுத்து மூன்றாவது நாடி மையத்துக்கு வாங்க. நாடி துடிப்பு தெரியுதா இல்லையா அப்படிங்கறத கவனிங்க. சிறப்பு. 3 நாடிகள் நம்ம இப்ப பார்த்திருக்கிறோம். இந்த 3 நாடிகள் சார்ந்த உறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன். முதல் நாடி மையம். இந்த முதல் நாடி மையத்துல நீங்க லேசா தொட்டு பார்த்தீங்க. இப்ப நம்ம லேசா தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு நாடி பரிசோதனை முறைக்கு பெயர் மேலோட்டமான நாடி பரிசோதனை முறை. இதனை ஆங்கிலத்துல சூப்பர்ஃபிஷியல் பல்ஸ். ஏன்னா நம்ம இந்த நாடி மையத்துல அழுத்தல, மேலோட்டமா தொட்டு பார்க்கிறோம். அப்போ சூப்பர்ஃபிஷியல் பல்ஸ் அப்படின்னு பேரு, அல்லது யாங் நாடி பரிசோதனை முறை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த முதல் நாடி மையம் சார்ந்த உறுப்பு சிறுகுடல். நீங்க முதல் நாடி மையத்தை தொட்டு பார்க்குறீங்க. தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நாடி துடிப்பு தெரிந்தால் நம்முடைய உடல்ல சிறுகுடல் ஆரோக்கியமாக இயங்குகிறது என்று அர்த்தம். ஒருவேளை நாடி துடிப்பு தெரியல அப்படின்னாலும் பயப்பட தேவையில்லை. சிறுகுடலுக்கு ஆற்றல் தர வேண்டும் என்று அர்த்தம். முதல் நாடி மையத்துல நாடி துடிப்பு தெரிந்தால் சிறுகுடல் ஆரோக்கியமாக இயங்குகிறது என்று அர்த்தம். ஒருவேளை நாடி துடிப்பு தெரியல அப்படின்னா சிறுகுடலுக்கு ஆற்றல் தர வேண்டும் என்பது அர்த்தம். இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாடி துடிப்பு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் தான் கவனிக்கணும். வேகமா துடிச்சா அந்த உறுப்பு ஆரோக்கியமா இயங்குது, குறைவா துடிச்சா கம்மியா இயங்குது அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. நாடி துடிப்பு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம கவனிக்கணும். அப்படி ஏன்னா ஒரு நாடியில நமக்கு நாடி துடிப்பு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இன்னொரு கையில இன்னொரு நாடி வந்து கம்மியா துடிக்கும். ஒண்ணு அதிகமா துடிச்சா இன்னொன்னு கம்மியா துடிக்கும். ஏன்னா பஞ்சபூதங்கள் ஒண்ணு பேலன்ஸ் பண்றதுக்கு தான் முயற்சி செய்யும். அதனால நாடி துடிப்பு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நம்ம கவனிச்சா போதுமானது. எந்த நாடியில தெரியலையோ அதுக்கு சிகிச்சை கொடுக்க போறோம். முதல் நாடி மையம் சிறுகுடல், இரண்டாவது நாடி மையம் பித்தப்பை. இரண்டாவது நாடி மையத்துல தொட்டு பாருங்க. அப்படி தொட்டு பார்க்கும்போது நாடி துடிப்பு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத கவனிங்க. நாடி துடிப்பு தெரிந்தால் பித்தப்பை ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அர்த்தம். நாடி துடிப்பு தெரியல அப்படின்னா பித்தப்பைக்கு ஆற்றல் தர வேண்டும் என்று அர்த்தம். அதே மாதிரி மூன்றாவது நாடி மையத்துக்கு வந்துடுங்க. மூன்றாவது நாடி மையத்துக்கு வந்து லேசா இதுலயுமே ஆட்காட்டி விரல அழுத்திடக்கூடாது, தொட்டு பார்க்கணும். நாடி துடிப்பு தெரிந்தால் சிறுநீர் பை யூரினரி பிளேடர் என்று அர்த்தம், பெயர் ஆங்கிலத்துல. சிறுநீர் பை சரியாக இயங்குகிறது என்ற அர்த்தம் நாடி துடிப்பு தெரிஞ்சா. நாடி துடிப்பு தெரியல அப்படின்னா ஆற்றல் தர வேண்டும், சிறுநீர் பைக்கு நாம ஆற்றல் தர வேண்டும் என்று அர்த்தம். ஆக இடது கையில் இருக்கக்கூடிய 3 உறுப்புகளை பற்றி பார்த்திருக்கிறோம். 3 உறுப்புகள் சார்ந்த நாடிகளை பார்த்திருக்கிறோம். முதல் நாடி சிறுகுடல் சம்பந்தப்பட்டது. இடது கைன்னு போட்டு நீங்க ஒரு பேப்பர்ல எழுதணும்னாலும் எழுதிக்கலாம். இடது கையில முதல் நாடி சிறுகுடல் சம்பந்தப்பட்டது. இரண்டாவது நாடி பித்தப்பை சம்பந்தப்பட்டது. மூன்றாவது நாடி சிறுநீர் பை சம்பந்தப்பட்டது. பித்தப்பை, மன்னிக்கணும், சிறுகுடல், பித்தப்பை, சிறுநீர் பை.
ஆக 3 உறுப்புகள் சார்ந்த நாடி மையங்கள் இடது கையில பார்த்திருக்கிறோம். அப்படியே வலது கைக்கு வந்துடுறோம். வலது கைக்கு வந்தோம் அப்படின்னா அதே 3 நாடி மையங்கள் தான். முதல் நாடி மையம் நம்முடைய கை மணிக்கட்டு ரேகையின் வெளிப்புற ஓரம், அதாவது கட்டை விரல் பக்கம் இருக்கக்கூடிய ஓரத்துல இருக்கக்கூடிய பள்ளத்தில் அமைந்திருக்கிறது. இரண்டாவது நாடி மையம் மணிக்கட்டு எலும்பு இங்க இருக்கு. அந்த மணிக்கட்டு எலும்புக்கு உட்புறமாக இருக்கக்கூடிய பள்ளத்தில் அமைந்திருக்கிறது. மூன்றாவது நாடி மையம் அந்த இரண்டாவது நாடி மையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தசை நாரின் மேல் அமைந்திருக்கிறது. ஆக 3 நாடி மையங்கள். இதுல முதல் நாடி மையத்துல நமக்கு நாமளே பார்க்கும்போது நம்ம வலது கையில நாடி பார்த்துக்கணும் அப்படின்னா இடது கை வச்சுதான் பார்க்க முடியும். நமக்கு நாமே பார்த்துக்கும் போது இடது கை வலது கை மாற்றி மாற்றி பார்த்துக்கலாம். மற்றவர்களுக்கு பார்க்கும்போது மட்டும் உங்களுடைய வலது கையை கொண்டு மட்டும் நாடி பார்க்க வேண்டும். இப்ப உங்களுடைய ஆட்காட்டி விரலை வைத்து முதல் நாடி மையத்துல லேசா தொட்டு பாருங்க. அப்படி தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நாடி துடிப்பு தெரிந்தால் நம்முடைய உடல்ல பெருங்குடல் ஆரோக்கியமாக இயங்குகிறது என்று அர்த்தம். நம்முடைய உடல்ல பெருங்குடல் ஆரோக்கியமாக இயங்குகிறது என்று அர்த்தம். நாடி துடிப்பு தெரியல அப்படின்னா பெருங்குடலுக்கு நாம் ஆற்றல் தர வேண்டும் என்று அர்த்தம். அடுத்ததான் இரண்டாவது நாடி மையத்துக்கு வரோம். நாடி மையத்துக்கு வரும்போது நமக்கு நாடி துடிப்பு தெரிந்தால் நம்முடைய உடல்ல வயிறு, அதாவது இரைப்பை பகுதி ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அர்த்தம். ஒருவேளை நாடி துடிப்பு தெரியல அப்படின்னா இரைப்பைக்கு ஆற்றல் தர வேண்டும் என்று அர்த்தம். மூன்றாவது நாடி மையத்துக்கு வந்துடுறோம். நாடி மையத்துக்கு வரும்போது நமக்கு அங்கேயும் நாடி துடிப்பு தெரியுதான்னு பார்க்கிறோம். நாடி துடிப்பு தெரிந்தால் நம்முடைய உடல்ல மூவெப்ப மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அர்த்தம். ஒருவேளை நாடி துடிப்பு தெரியல அப்படின்னா அந்த மூவெப்ப மண்டலத்துக்கு ஆற்றல் தர வேண்டும் என்று அர்த்தம். ஆக இந்த 6 உறுப்புகள் சார்ந்த நாடி மையங்களை பார்த்திருக்கிறோம். இந்த 6 உறுப்புகளுக்கும் ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தா இந்த 6 உறுப்புகளுமே யாங் உறுப்பு. இந்த 6 உறுப்புகளுமே யாங் உறுப்புகள். அதனாலதான் இந்த நாடி பரிசோதனை முறைக்கு யாங் நாடி பரிசோதனை முறை என்று பெயர். அதே மாதிரி நம்ம தொட்டுதான் பார்க்கிறோம். எந்த நாடி மையத்தையும் அழுத்தல. அதனால இதுக்கு மேலோட்டமான நாடி பரிசோதனை முறை என்று பெயர். ஆங்கிலத்துல சூப்பர்ஃபிஷியல் பல்ஸ் என்று அழைப்பார்கள். அப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட யாங் நாடி பரிசோதனைன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், மேலோட்டமான நாடி பரிசோதனை முறைன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், ஆங்கிலத்துல சூப்பர்ஃபிஷியல் பல்ஸ் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். இப்போ மொத்தமா 12 உறுப்புகள் இருக்கிறது. அக்குபங்சர் பொறுத்த வரைக்கும் 12 முக்கியமான உறுப்புகள் இருக்கிறது. அதுல 6 உறுப்புகள் சரியாக இயங்குகிறதா இல்லையா என்பதனை எப்படி கண்டறிவது என்கிற ஒரு நாடி பரிசோதனை முறை பற்றி பார்த்திருக்கிறோம். அடுத்ததா இதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கிறது. ஒருத்தருக்கு ஒரு நாடி துடிப்பு தெரியல, அப்போ அவர்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எந்த ஐயா ஐயா அந்த சொல்லுங்க. நாடிய கூட கொஞ்சம் ஓரளவு திரும்பி எல்லாருமே கொஞ்சம் வீடியோல சரியா பண்ண சொல்றீங்களா? ஏன்னா கரெக்டா பண்றாங்களான்னு தெரியாது. தாராளமா தாராளமா. இப்ப எல்லாருமே உங்களுடைய இப்ப ஐயா வீடியோ ஆன் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்க நாடி ஏன்னா முக்கியத்துவம் வாய்ந்தது இப்ப நாடி பரிசோதனை தான். இப்ப உங்களுக்கு யான்ல ஒரு 6 உறுப்புகளுக்கு நமக்கு அந்த நாடி பரிசோதனை சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்க சொன்ன விதத்துல நீங்க எப்படி கரெக்ட்டா டயக்னைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் வீடியோல கூட முடிஞ்சவங்க வீடியோல காட்டுங்க. ஐயாவும் பார்த்துட்டு கொஞ்சம் சரியாங்கிறத தெளிவுபடுத்துவாங்க. ஏன்னா நம்ம பார்க்கிற விதங்களும் கரெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான். ஓரளவு முடிந்தவங்க இப்ப ஒவ்வொரு உறுப்ப சொல்லக்குள்ள சரியாங்கிறத நீங்க காட்டுங்க. அவங்க சொல்றது அவங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு நீங்க சரியா செய்றீங்களா அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. நன்றி. கொஞ்சம் வீடியோட வந்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்து சொல்றதுக்கு சிறப்பா இருக்கும். சரிங்கய்யா, நீங்க சொல்லலாம். சரி. முதல் நாடி மையம் வீடியோல காட்ட முடியுங்களா எல்லாரும்? முதல் நாடி மையம்
நீங்க வீடியோ எப்படி இருக்குன்னா இங்க வச்சு காட்டலாம். முதல் நாடி மையம் சிறப்பு. யாராவது ஒருத்தர் மட்டும் மைக் ஆன் பண்ணிட்டு இது எந்த இடத்துல இருக்குன்றது சொல்ல முடியுங்களா? சார் லெஃப்ட் ஹேண்ட்ல பெருவிரலுக்கு கீழே இருக்குங்க. பெருவிரல் பகுதிக்கு கீழே எந்த ரேகையின் மேல இருக்குங்கய்யா? இந்த விரல் இருந்து ஓரமா வரும்போது இந்த ரேகை வந்து LU9 வந்து நம்ம பயன்படுத்துவோம் ஏற்கனவே, அதே புள்ளிங்கய்யா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. மணிக்கட்டு ரேகை பகுதியில இருக்கு. மயில்வாகனன் ஐயா காட்டினது சரி, சதீஷ்குமார் ஐயா சரி, பெருமாள் ஐயாவும் சரி, இஸ்மாயில் ஐயா உங்களுடைய இதுவும் சரிதான். கௌரியமா கொஞ்சம் தூக்கி காட்ட முடியுங்களா? கை தெரியல கொஞ்சம். சரிங்க, அந்த அந்த மாதிரி காட்டினீங்கன்னா தெரியும். கொஞ்சம் மேல கை விரலை உயர்த்தணும். இங்க வச்சிருக்கீங்க, அந்த இடம் அந்த இடம் சரியான இடம். நல்லசிவமையா அவர்களதும் சரி, ரவிசுந்தரையா சரி, மோகனாமா சரிங்கம்மா, சிறப்பு. சுப்பிரமணியம் ஐயா இப்படி வைக்க தேவையில்லை, இப்படி கொஞ்சம் ஒரு பாயிண்டடா. சிறப்பு, சரிங்க. நீங்க நாடி பார்க்கும்போது இப்படிதான் பார்க்கணும். சரி. அடுத்ததா எல்லாரும் இரண்டாவது நாடி மையத்துல விரல்ல வைக்க முடியுமா? ஆட்காட்டி விரல். மயில்வாகனன் ஐயா கொஞ்சம் தள்ளி காட்ட முடியுங்களா வீடியோக்கு நடுவுல? கை ஓரமா இருக்கு, கொஞ்சம் நடுவுல வந்து காட்டினீங்கன்னா சரியா இருக்கும். மணிக்கட்டு எலும்பு இந்த ஓரத்துல இருக்கு, மணிக்கட்டு எலும்பு இங்க இருக்கு. இந்த மணிக்கட்டு எலும்புல இருந்து கொஞ்சம் உள் பக்கமா இந்த பக்கம் வர, மணிக்கட்டு எலும்புல இருந்து இப்படி வர, மணிக்கட்டு எலும்புக்கு அடுத்து இருக்கக்கூடிய பள்ளத்தில் அமைந்து இருக்கக்கூடியது இரண்டாவது நாடி மையம். சதீஷ்குமார் ஐயா கொஞ்சம் கிட்ட காட்ட முடியுங்களா? சரியா இருக்கு. மயில்வாகனன் ஐயா சரி, நலசிவம் ஐயா அவர்களும் சரி, சரியா இருக்கு. நீங்க இப்ப சரி. கௌரி அம்மா அவர்களோடும் சரி. பெருமாள் ஐயா இன்னொரு முறை கரெக்டா காட்ட முடியுங்களாங்க வீடியோல? இங்க மணிக்கட்டு, உங்களுடைய மணிக்கட்டு பகுதி எங்க இருக்குங்க ஐயா? மணிக்கட்டு எலும்பு, மணிக்கட்டு எலும்பு இங்க இருக்கு இல்லைங்களா? அப்ப மணிக்கட்டு எலும்புக்கு கீழே கிடையாது, அதாவது நீங்க மேல் பக்கமா போறீங்க, சைட்ல வாங்க. மணிக்கட்டு எலும்புக்கு சைட்ல இருக்கக்கூடிய பள்ளம். இங்க பாருங்க, வீடியோ ஒரு முறை பாருங்க. மணிக்கட்டு எலும்பு இங்க இருக்கு. இந்த மணிக்கட்டு எலும்புக்கு இந்த பக்கமா வரணும். இந்த மணிக்கட்டு எலும்புல இருந்து மணிக்கட்டு எலும்பு இது, மணிக்கட்டு எலும்பு இது. நான் பக்கத்துல இங்க போட்டு வச்சிருக்கேன் பாருங்க, இங்க வரணும். இல்லைங்க, கீழே கிடையாது. இப்படி வரக்கூடாது, இப்படி இப்படி வரணும். ஹரிசாண்டலா. சரி சரிங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இப்ப சரியா இருந்துச்சு. மோகனாமா அவர்களுடைய இது சரி, ரவிசுந்தர் ஐயா அவர்களோடதும் சரி, சிறப்பு. சுப்பிரமணியம் ஐயா அவர்களோடதும் சரி. அங்கேயே திண்ணியமா சரிங்கம்மா, சிறப்பு. மூன்றாவது நாடி மையம் காட்ட முடியுங்களா உங்களுடைய கையில? மூன்றாவது நாடி மையத்தை பார்க்கறதுக்கு ஒரு தெளிவான முறை என்ன அப்படின்னா, நீங்க முதல்ல இரண்டாவது நாடி மையத்துல ஒரு விரலை வச்சுக்கோங்க. பக்கத்துல நீங்க உங்களுடைய பக்கத்துல ஒரு விரலை வச்சீங்க அப்படின்னா இது மூன்றாவது நாடி மையம். அந்த விரல் வந்து இரண்டாவது நாடி மையத்துக்கு இப்படி நேரா இருக்கக்கூடாது, இந்த இடத்துல இருக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி இப்படி வரணும், கொஞ்சம் தள்ளி வரணும். அந்த நரம்பு மாதிரி இருக்கும் பாருங்க ஐயா. அதேதான் சிறப்பு. பெருமாள் ஐயாவோட சரி, சிறப்பு. சதீஷ்குமார் ஐயாவோடது சரி. மயில்வாகனன் ஐயா சரிங்க, அவங்களது சரி. நலசிவம் ஐயா அவர்களுடையது சரியா இருக்கு. மோகனாமா சரியா இருக்குங்கம்மா. ரவிசுந்தர் ஐயா சரியா இருக்கு.
கௌரி அம்மா உங்களோட இது சரியா இருக்குங்களா? சுப்பிரமணியம் ஐயா லைட்டா கையை எப்படி காட்ட முடியுங்களா? சரியா இருக்குங்க, சரி, சிறப்பு. அங்கே இருக்கீங்கம்மா, சரி. சித்தானந்தம் ஐயா உங்களுக்கும் சரியா இருக்குங்க, சிறப்பு. சுப்பிரமணியம் ஐயா சரியா இருக்கு. அனுஷியமா உங்களுடைய கை கொஞ்சம் உயர்த்தி காட்ட முடியுங்களா? என்னோட கரெக்டா இருக்கான்னு பாருங்க. சரியா இருக்குங்க, சரியா இருக்கு. பாத்தீங்க நீங்க சரியா இருக்குங்க. அனுஷமா உங்களுடைய ஆட்காட்டி விரலை மட்டும் வைங்க. உங்களுடைய ஆட்காட்டி விரலை 3வது நாடி மையத்துல வைங்க. அப்பதான் தெளிவா தெரியும். சரியா இருக்கு, சரியா. சுப்பிரமணியம் கையை கொஞ்சம் இப்படி சைட்ல காட்டுங்க, நேரா இந்த பக்கம் வீடியோல தெரியுற மாதிரி. சரியா இருக்குங்க உங்களுக்கு, சரியா. சார் 2 சுப்பிரமணியம் இருக்கும். சுப்பிரமணியம் இருக்கு. நல்லது நல்லது நல்லதுங்க சார். அவருக்கும் பார்த்தாச்சு, அவருக்கும் பார்த்தாச்சு. 3 சுப்பிரமணியம் இருக்காங்க. என்ன சொல்லும்போது திருச்செங்கோடு சுப்பிரமணியம் சொல்லுங்க. சரிங்க சார், சரிங்க சார். சுப்பிரமணியம் பஞ்சம் இல்ல. சரி, நம்ம நாடி பார்த்தாச்சு. எல்லாருக்குமே அந்த நாடி மையங்கள் சார்ந்த இடது கையில நீங்க எப்படி பார்த்தீங்களோ அதேதான் வலது கையிலையுமே. எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு டிப்ஸ், அதாவது நேரம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும் சொல்லிடுறேன். அடுத்த வாரத்துல தொடர்ந்து எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு எந்த நாடி மையத்துல எந்த நாடியில துடிப்பு தெரியலையோ அது சார்ந்த அந்த நாடி சார்ந்த சொந்த புள்ளியில் சிகிச்சை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு எந்த நாடியில் துடிப்பு தெரியலையோ அந்த நாடி சார்ந்த அந்த உறுப்பு சார்ந்த சொந்த புள்ளியில் சிகிச்சை கொடுக்க வேண்டும். உதாரணமா உங்களுக்கு இப்ப பெருங்குடல் நாடியில துடிப்பு தெரியல, வலது கையில முதல் நாடி மையம் பெருங்குடல் சம்பந்தப்பட்ட நாடி. அப்போ பெருங்குடல் என்பது எந்த மூலகம் சார்ந்த உறுப்பு? யாராவது சொல்ல முடியுங்களா? காற்று. அப்போ பெருங்குடல்ல 5 பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருந்தோம். அதுல பெருங்குடல்ல இருக்கக்கூடிய காற்று புள்ளி, அதாவது சொந்த புள்ளியில கொடுக்கணும். காற்று பிளஸ் காற்று என்று அழைக்கப்படக்கூடிய LI2 என்கிற புள்ளியில நம்ம சிகிச்சை கொடுக்கணும். LI2 என்கிற புள்ளி இந்த புள்ளி. இந்த புள்ளியில உங்களுடைய ஆட்காட்டி விரலை கொண்டு 2 கையிலுமே 2 நிமிடங்கள் தொட்டு சிகிச்சை கொடுக்கணும். இப்போ எந்த உறுப்பு தெரியலையோ, எந்த உறுப்புக்கான நாடி தெரியலையோ, இப்ப சிறுகுடல்ல தெரியல அப்படின்னா சிறுகுடல் சார்ந்த சொந்த புள்ளியில சிகிச்சை கொடுக்கணும். பித்தப்பையில தெரியல அப்படின்னா பித்தப்பை சார்ந்த சொந்த புள்ளியில் சிகிச்சை கொடுக்கணும். சிறுநீர் பையில தெரியல அப்படின்னா சிறுநீர் பை சார்ந்த சொந்த புள்ளியில் சிகிச்சை கொடுக்கணும். பெருங்குடல்ல தெரியல அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் பெருங்குடல் சார்ந்த சொந்த புள்ளி. இரைப்பையில நாடி துடிப்பு தெரியல அப்படின்னா இரைப்பை சார்ந்த சொந்த புள்ளி. மூவப்ப மண்டலத்துல நாடி துடிப்பு தெரியல அப்படின்னா மூவப்ப மண்டலம் சார்ந்த சொந்த புள்ளி. ஆக எந்த நாடியில் நமக்கு துடிப்பு தெரியலையோ அது சார்ந்த சொந்த புள்ளி. இன்னும் இந்த நாடிக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கான முறைகள் இருக்கிறது. தொடக்கத்துல இப்ப நீங்க நாடி பார்த்திருக்கிறீங்க, இப்பவே யாருக்கு எந்த நாடி துடிப்பு இல்லையோ அப்படிங்கிற அவங்களுடைய சொந்த புள்ளியில் நீங்க சிகிச்சை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வகுப்புல இது சொல்றோம். அடுத்த வகுப்புல நம்ம தொடர்ந்து இது சார்ந்து எப்படி ஒவ்வொரு நாடிக்கும், இப்போ ஒரு நபருக்கு 2 நாடி தெரியல அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது, சிலருக்கு பார்க்கும்போது மிக அரிதா 5 நாடியுமே தெரியாது, 5, 6 நாடியுமே தெரியாது. அப்ப அவர்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கறத பத்தினெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதுவரைக்கும் நடத்தப்பட்டதுல யாருக்காவது எதனா சந்தேகம் இருந்தா இப்போ கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வலது கையில அந்த 3வது புள்ளி மூவப்ப புள்ளின்னு சொன்னீங்களா ஐயா? ஆமா ஆமாங்க. அது என்ன ஐயா? 6வது, அதான் 3வது வலது கையில 3வது புள்ளி. அது என்ன? 3வது நாடி மூவெப்ப மண்டலம், அதாவது அந்த பேருக்கான அர்த்தம் கேக்குறீங்களாங்கய்யா? ஆமா ஆமா. மூவெப்ப மண்டலம் 3 விதமான வெப்பங்கள்.
ஆமாங்க ஐயா. மூவெப்ப ஏன்னா மண்டலம் ஆங்கிலத்துல இத ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா நம்ம உடலை அறுத்து பார்க்கும்போது மூவெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது அக்குபங்சர்ல மட்டுமே அக்குபங்சருக்குரிய ஒரு தனிப்பட்ட ஒரு உறுப்பு. இதுக்கான அர்த்தம் என்னன்னா நம்முடைய உடல்ல 3 விதமான வெப்பங்கள் இருக்கிறது. மேல் வெப்பம், நடு வெப்பம், கீழ் வெப்பம் சொல்லிட்டு 3 விதமான வெப்பங்கள் இருக்கிறது. இந்த வெப்பம் சரியாக இருந்தால் நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். இந்த வெப்பத்தை சமநிலையில் வைத்திருக்க உதவக்கூடியது மூவெப்ப மண்டலம். உதாரணமா நம்ம குளிக்கும் போது தலைக்கு பச்சை தண்ணி ஊத்தணும், காலுக்கு பச்சை தண்ணி ஊத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கருத்துக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே இந்த மூவெப்ப மண்டலம் என்கிற ஒரு உறுப்பை சமநிலைப்படுத்துவதற்கான ஒரு ஒரு பயிற்சி, ஒரு வழிமுறையா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க, நன்றி. இன்றைய வகுப்பில் சந்தேகம் இருந்தா சொல்லலாம். ஐயா வந்து தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து முன்பின், அதாவது முன்னாடி வந்து உறுப்புகளை பத்தி தெரிஞ்சிட்டோம், பின்னாடி வந்து நோய்களை பத்தி தெரிய போறோம். ஆனா நடுப்புற இந்த நாடிகள் தெரிஞ்சாதான் நமக்கு ரெண்டுமே நமக்கு புலப்படும். அப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாடி பரிசோதனை என்பது. இந்த நாடி பரிசோதனை இருந்தாதான் உங்களுக்கு என்ன உறுப்புகள் இருக்குன்னு தெரிய வரும், என்ன நோய்கள், அதாவது நோய்கள்ல எந்த உறுப்புகள் நமக்கு வந்து ஆஹ் எனர்ஜி கம்மியா இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வரும். அதனால வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு நேரடியாகவும் நேரடியானா நமக்கு ஜூம் மூலியமா எல்லாருக்கும் தெளிவா வந்து வீடியோல வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து மற்றவர்களும் நீங்க பார்த்துட்டு இந்த நாடியை வந்து கரெக்டா டயக்னைஸ் பண்ணுங்க. இதுல சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஓகே. ஏன்னா நேரமின்மை இல்லை, ஏன்னா ஐயா அடுத்த வகுப்பு போக வேண்டிய நேரம் இருக்கிறது. சந்தோஷம். இன்னொரு ஒரு அறிவிப்பு, அதாவது நான் நேற்று ஒரு போஸ்ட் ஒன்று நான் போட்டிருந்தேன் குரூப்ல. அதாவது நம்ம அந்த காலேஜ் சக்கரம் வந்து ரோட்டரியை சார்ந்து கிட்டத்தட்ட நாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து இந்த ஜூம் வழியா நடத்திட்டு இருந்தாலும் நேரடி வகுப்பு அப்படிங்கறத வந்து ஒரு நம்ம நடத்த போறோம் அப்படிங்கறத நான் முன்னே அறிவிச்சிருந்தேன். அதோட சென்ற மாதத்துல தான் நம்ம வந்து திருவாரூர்ல அதை நடத்தணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வர்ற ஞாயிற்றுக்கிழமை 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம சிதம்பரத்துல மாலதி அலமேல் மங்கை அப்படிங்கிற திருமண மண்டபத்துல வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்த போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியவாணன் ஐயா வந்து மனமது செம்மையானா அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்புல வந்து நமக்கு நேரடியா வந்து அங்க உரையாற்ற இருக்கிறாங்க. அடுத்தது வந்து நம்ம இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் வந்து நம்ம இயற்கை மருத்துவத்தை பத்தி சிறப்பா வந்து ஸ்பீச் கொடுக்கறதுக்காக இருக்காங்க. நமக்கு தொடர்ந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்க நல்ல சிவம் ஐயாவும் அங்க வந்து நமக்கு ஒரு நல்ல பயிற்சியை கொடுக்கறதுக்கு இருக்காங்க. அதே மாதிரி அன்பா சமைக்கலாம் வாங்க அப்படிங்கிற நம்ம அந்த தொடர் நிகழ்வுல நம்மளோட இணைந்து வந்து கொண்டிருக்கிற ரேகா சிவகுமார் அவர்களும் நமக்கு அந்த காலையில இருந்து அந்த பானகத்துல இருந்து இடைவேளையில நமக்கு அந்த புட்டு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மதிய உணவு எல்லாமே இயற்கை சார்ந்து நமக்கு வந்து சிறப்பா கொடுக்கறதுக்கு அவங்களும் ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. நம்ம இரண்டாவது நிகழ்வு, இந்த காலச்சக்கரத்தோட நேரடி இரண்டாவது நிகழ்வு நம்ம சிதம்பரத்துல வர ஞாயிற்றுக்கிழமை பண்ண போறோம். அதை சுற்றி உள்ள, அதுக்காக இதுக்கு வெளியில இருந்தெல்லாம் மெனக்கெட்டு வர வேண்டாம். அதை சுற்றியுள்ள சிதம்பரத்தை சுற்றியுள்ள அன்பர்கள் யாராவது நம்ம குழுல இருந்தீங்கன்னாக்கா நீங்க நேரடியா அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. இல்ல உங்களை சார்ந்து யாராச்சும் அந்த நண்பர்களோ உறவினர்களோ இருந்தாங்கன்னா நீங்க சிதம்பரத்துல இருந்தா கூட நீங்க வந்து அந்த நேரடி நிகழ்வுல கலந்துக்க சொல்லுங்க. ஏன்னா ஒரு அற்புதமான நிகழ்வா இருக்கும். நம்ம வந்து எதையோ தாண்டி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு உள்ள ஒரு நிகழ்ச்சின்னு போனா நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்காது. ஆனா இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க வரவுள்ள நீங்க என்ன நினைச்சிட்டு வரீங்களோ அதை விட ஒரு 50% அல்ல 100% உங்களுக்கு அதிகமான உங்களுக்கு செய்திகளை வந்து நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். அது உணவு முறைகள்ல இருந்து சரி, எல்லா விஷயத்திலயும் சரி, நிறைய விஷயங்கள் அங்க காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே நீங்க நேரடியா வந்தீங்கன்னா அங்க அனுபவிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதனால நீங்களா இருந்தாலும் சரி, உங்களை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, மற்றவர்களையும் அந்த நிகழ்வுல கலந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்க ஏற்படுத்திக்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இந்த நேரத்துல நம்ம தெரிஞ்சிடும். அதுக்குண்டான போஸ்டர் எல்லாமே நான் குரூப்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இலக்கியவாணன் ஐயா வந்து நமக்கு அக்குபஞ்சர் தான் இது வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட அந்த மனமது செம்மையானால் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஸ்பீச்சை வந்து நம்ம கேட்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்பீச் அருமையா இருந்துச்சு.
அதனால நம்ம நேரடியா அந்த நிகழ்வுல கலந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை அருகில் உள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வில் இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக சிறப்பாக அக்குபஞ்சரின் வகுப்பு நாடி பரிசோதனைக்கு உண்டான அந்த நாடி எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பற்றி நமக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை இன்னைக்கு 6 நாடி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு 6 நாடி இருக்கு. அது அடுத்த வாரம் நமக்கு வகுப்பு எடுப்பாங்க. அது மாதிரி இன்னைக்கு முதன்மையான ஒரு வகுப்பை எடுத்து சிறப்பித்து கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. அனுமதி இலவசங்கிறத சொல்லுங்க. அனுமதி இலவசம் இல்லையா? ஒரு நபருக்கு 100 ரூபாய். அது சொல்லணும்ல. அனுமதி இலவசம் கிடையாது. ஒரு நபருக்கு 100 ரூபாய். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம இன்னைக்கு இலவசமா கொடுக்கறது அதுக்கு உண்டான ஒரு மதிப்பு இல்லாம போயிடுது. அதனால ஒரு நபருக்கு அது தெரியும் வரும். போட்டிருக்கோம், போஸ்டர்ல போட்டிருக்கோம். நன்றிங்க. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். சீர்படுத்தும் நிர்வாகம் வேந்தர் டிவி நேயர்களே, உங்களுக்கு காலை வணக்கம். காலில் ஆணி வருது, வெடிப்பு வருது, உள்ளங்கால் குத்துது, குடையுது, எரியுது, மதமதமா இருக்கு. இந்த மாதிரி உள்ளங்காலில் ஏற்படும் அனைத்து வியாதிகளுக்கும் இப்பொழுது நான் இயற்கையான வைத்தியம் சொல்கிறேன். 1, மஞ்சள் தூளையும் மருதாணி தூளையும் சம அளவு கலந்து காலில் தடவிட்டு ஒரு துணி வச்சு கட்டிட்டு நைட்டு படுத்துருங்க. 30 நாள் செய்யுங்க. எப்பேற்பட்ட ஆணியும் சரியாயிரும், வெடிப்பும் சரியாயிரும், உள்ளங்கால் மதக்கரும் சரியாயிரும். மஞ்சள் தூள் மருதாணி தூள்னு சொன்ன இல்லையா? மஞ்சள்ங்கிறது கிழங்கு மஞ்சள். கடைக்கு போய் கிழங்கு மஞ்சள் வாங்கிட்டு வாங்க, அதை உரைங்க அம்மியில வச்சு. மருதாணி இலை இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து அதை வச்சு உரைங்க. ரெண்டையும் ஒன்னா கலந்து பூசுனீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. இல்லைங்க எங்களுக்கு கிழங்கு மஞ்சள் எல்லாம் கிடைக்காதுங்க, மருதாணி எல்லாம் எங்கெங்க போய் தேடுறதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி இருந்தா சாதாரண மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, சமையலுக்கு பயன்படுத்துறது, அதுவும் இல்ல இந்த கோவில்ல இந்த நாட்டு மருந்து கடையில விற்பாங்க நல்ல நல்ல குவாலிட்டியான மஞ்சள், அந்த மஞ்சள் வாங்கிட்டு வந்துட்டு மருதாணி பொடி விற்கிறாங்க இல்லையா கையில மருதாணி போடுறதுக்கு, அந்த பொடி இங்க பாருங்க. ஆக்சுவலா கிழங்கு மஞ்சளும் ஒரிஜினல் மருதாணி இலையும் தான் வைக்கணும். அது கிடைக்காதவங்களுக்கு சாதாரண மஞ்சள் பொடியும் சாதாரண மருதாணி பொடியும் நீங்க எடுத்துக்கலாம். என்ன அதை விட கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கும், பட் சரியா போகும். இது ஆப்ஷன் 1ங்க. 2, விளக்கு எண்ணெய், வேப்ப எண்ணெய், மஞ்சள். விளக்கெண்ணெய் காஸ்டர் ஆயில், வேப்ப எண்ணெய் நீம் ஆயில், மஞ்சள் டர்மரிக், சில பேருக்கு தமிழ் தெரியாதவங்களுக்கு. இந்த 3ஐயும் சம அளவுல கலந்து அதை உள்ளங்கால்ல பூசிட்டு துணி வச்சு கட்டிட்டு படுத்துறணுங்க. காட்டன் துணி ஏந்திரியம் வச்சு கட்டுறோம். துணியில ஒரு விஷயம் இல்ல, நைட்டு படுக்கும்போது பெட்ஷீட் எல்லாம் மஞ்சள் ஆயிரும், அதுக்காக வேற எங்கேயும் படாம இருக்கிறதுக்காக. இத மாதிரி கட்டிட்டு டெய்லி நைட்டு படுங்க, காலையில கழுவிடுங்க. எப்பேற்பட்ட வெடிப்பும் எப்பேற்பட்ட ஆணியும் எப்பேற்பட்ட காலில் ஏற்படுற மதமதப்பும் எரிச்சலும் கண்டிப்பாக சரியா போகும். 3வது, காலையில முதல்ல யூரின் போறீங்கல்ல, ஃபர்ஸ்ட் யூரின், அந்த யூரின் மூத்திரம், அந்த யூரினை உள்ளங்கால்ல மட்டும் நீங்க ஊத்திட்டீங்கன்னா போதுங்க, கால் இருக்கிற ஆணி சரியா போயிருங்க, வெடிப்பு சரியா போயிருங்க. கால் எந்திரிச்சுன்னா முதல்ல பாத்ரூம் போகும்போது யூரினை காலில் ஊத்திடணும், இல்ல யூரின் ஊத்தி அதை போய் காலில் வைக்கணும். சில பேர் ஏங்க இப்படி எல்லாம் செய்ய முடியாதுங்க, அருவருப்பா இருக்குன்னா நீங்க செய்ய வேண்டாங்க. இது ஒரு ஐடியா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்ல வரேன். நீங்க அப்ப என்ன பண்ணுங்க, மஞ்சத்தூள் மருதாணி தூள் நீங்க வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயங்க, இந்த கால ஆணி வரக்கும் கால வெடி பிறக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் வீட்டுல இந்த மார்பிள் ஃப்ளோரிங் கிரானைட் ஃப்ளோரிங் போட்டிருக்கீங்களோ நீங்க நல்லாவே இருக்க மாட்டோம். ஆமாங்க, தமிழ்நாட்டுல அதெல்லாம் பயன்படுத்தவே கூடாதுங்க.
யாருக்குமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதாவது நம்ம உடம்புல சக்தி என்ன தெரியுமா? சூடு. உடம்புல சூடு தாங்க சக்தி. உள்ளங்கால கொண்டு போய் மார்பிள்லயும் கிரானைட்லயும் டைல்ஸ்லயும் வச்சா என்ன ஆகும் தெரியுமா? நமது உடம்பில் உள்ள உஷ்ணம் இருக்கு இல்லையா, அது கிரானைட் உறிஞ்சிருங்க, மார்பிள் உறிஞ்சிருங்க. கிரானைட் மார்பிள் எங்க விளையுது? ராஜஸ்தான்ல. ஏன் அங்க விளையுது? சோச்சு பாருங்க. மார்பிள் கிரானைட்னா எங்க இருந்து வாங்குறாங்க? ராஜஸ்தான் அப்படிங்கிறாங்களா? ஏன்? வெயில் பிரதேசங்கள்ல அங்கெல்லாம் ஓவர் வெயில். சவுதி அரேபியா, குவைத், கத்தாரு, பஹ்ரைன் இந்த மாதிரி நாடுகள்ல, ராஜஸ்தான் போன்ற ஊர்கள்ல ஓவர் சூடுங்க. அவங்கதான் மார்பிள் பயன்படுத்தணும், அந்த ஊர்லதான் கிரானைட் பயன்படுத்தணும். நம்ம ஊர்ல அதெல்லாம் பயன்படுத்தவே கூடாதுங்க. எங்க 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் யோகா செய்யும் பொழுது, வாக்கிங் போகும்போது, ஜாக்கிங் போகும்போது என்ன கிடைக்குது? சூடு கிடைக்குது. 1 மணி நேரமா யோகா பண்ணி கிடைச்ச சூட்டை உங்க உள்ளங்கால கொண்டு போய் மார்பிள்ல கிரானைட்ல வச்சாவே 10 நிமிஷத்துல உறிஞ்சிருங்க. இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் ஏன் தெரியுமா மூட்டு வலி? எல்லாத்துக்கும் கால் குடையுது, குத்துது, எரியுது. எல்லாத்துக்கும் ஒரே காரணங்க, உடம்புல யாருக்கு சூடே இல்லைங்க. அதனால முதல்ல வீட்டுல கிரானைட் மார்பிள் எல்லாம் போடாதீங்க. ஐயோ, நான் ஏற்கனவே போட்டுட்டேனே, இப்ப என்ன பண்றதுன்னா, என்ன கேட்டா உடைச்சு எடுத்துருங்க. உடைக்க முடியாதுன்னா பாருங்க, ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, கெட்டியான ஸ்டிக்கர் வாங்கி மார்பிள் மேல ஒட்டிருங்க. இல்லையா கார்பெட் வாங்கி போட்டுருங்க. இல்ல ரொம்ப வசதி கம்மியா இருக்கிறவங்க ஒரு பாய், ஒரு 10 பாய் வாங்குங்க. ஒரு பாய் 100 ரூபா இருக்குமா, 1000 ரூபாய் செலவாகுமா? 10 பாய் வாங்குங்க, வீடெல்லாம் போட்டுருங்க. இல்ல சாக்ஸ் போட்டுக்குங்க, இல்ல செருப்பு போட்டுக்குங்க. ஆக மொத்தம் புரிந்து கொள்ளுங்கள், உள்ளங்காலை கிரானைட்ல, மார்பிள்ல, டைல்ஸ்ல யாரெல்லாம் வைக்கிறீங்களோ உள்ளங்கால் மூலியமாக பல்வேறு வியாதிகள் வருகிறது. எனவே உள்ளங்காலை முடிந்தவரை கார்பெட்ல வைங்க, இல்ல சாக்ஸ் போட்டுக்குங்க, இல்ல ஷூ போட்டுக்குங்க, இல்ல செருப்பு போட்டுக்குங்க. உள்ளங்கால மட்டும் பெருந்தரல படாம பாத்துக்குங்க. உங்களுக்கு ஆணியம் வராது, வந்தாலும் சரியா போயிடும், வெடிப்பு வராது. உண்மையிலேயே சிறந்த ஃப்ளோரிங் என்ன தெரியுமா? சாதாரண மண்ணு தரதாங்க சிறந்தது. அதுலதாங்க எர்த்து கிடைக்கும், மண்ணு கிடைக்குங்க. அதுக்கு அடுத்து என்ன தெரியுமா? சாதாரண சிமெண்ட்ல போடுறாங்க இல்லையா, அது கொஞ்சம் பரவாயில்லைங்க. அதுக்கு அடுத்தது மொசைக்குல பெருசா ஒரு நஷ்டம் எல்லாம் வராது. ஆனா டைல்ஸ் போட்டீங்கன்னா ஒரு 50% நஷ்டம் வரும். மார்பிள் கிரானைட் எல்லாம் போட்டீங்கன்னா 100% உடம்புல எல்லா வியாதி வரும். எனவே மார்பிள் கிரானைட் என்பது வெயில் பிரதேசங்களில், வெயில் நாடுகளில் பயன்படுத்துவது. இது தமிழ்நாட்டுக்கு சில தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட, அதாவது அந்த மாதிரி கிளைமேட் இருக்கிற சிங்கப்பூர், மலேசியா, பர்மா போன்ற நாடுகளுக்கு, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கு இது தேவையில்லைங்க. இதெல்லாம் கல்ஃப் கண்ட்ரில போட வேண்டியது. எனவே முடிந்தவரை உள்ளங்காலை நீங்கள் தரையில் வைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். இப்ப நான் சொன்ன மாதிரி 1 மஞ்சத்தூளி மருதாணி வைங்க, 2 விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் மஞ்சளை வைங்க, 3 முதல் யூரினை ஊத்துங்க, 4 உள்ளங்கால பெருந்தரல படாம பாத்துக்குங்க. இந்த விஷயத்தை மட்டுமே நீங்கள் கடைபிடித்தால் கண்டிப்பாக நமது காலை பத்திரமாக பாதுகாக்கலாம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமான சிந்தனைகள் அளித்து சிறப்பித்து கொடுத்த கில்லர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர் ஆசன பயிற்சிகளையும் மற்றும் பல்வேறு ஆசனங்களையும் அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் நலசிவம் ஐயா அவர்கள். அதன் முதன் தொடர்ச்சியாக அடிப்படை வணக்கம் அளிக்க ஆசான் நலசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரா அமர்ந்துக்கிறோம். சின்முத்திரை வைங்க. சுகாசனம். லெஃப்ட் லெக் இப்படி முன்னாடி வச்சுட்டு அடுத்து ரைட் லெக் இப்படி ஒட்டி வச்சுக்கிறோம். 2 முட்டியும் நல்லா தரையில படும்படி வச்சுக்கணும். நல்லா நேராக அமர்ந்துக்கணும். சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சிலுக்கு எடுத்து நம்ம உச்சரிக்கணும். நன்றாக மூச்சிலுங்க. அடுத்து சின்மய முத்திரை 3 வாரங்கள் மறைச்சிட்டு
ஊ எழுத்தை உச்சரிக்கும். நன்றாக மூச்சிலுங்க. அடுத்து ஆதிமுத்திரை பெருவல்ல உள்ள வச்சுட்டு ஆதிமுத்திரை வச்சுக்கிறோம். நன்றாக மூச்சு எடுத்து எடுத்து சொல்லணும். வணக்கம் வச்சுக்கணும். வைகரை துயிலடி. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலடி. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றி விடு. தன்னை சூழ்ந்தவரை வெற்றி விடு. வணக்கம் ஐயா வெற்றி விடு. தன்னை சூழ்ந்தவரை வெற்றி விடு. நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்கள் நேரம் இருக்குங்க. நன்றாக மூச்சு தொடங்க. முதலில் நம்முடைய கால் விரல்களை நன்றாக அப்படி மடக்கி அப் நல்லா விரிக்கிறோம். டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். கால்கள் நல்லா தளர வச்சுக்கணும். அடுத்து கால் விரல்களை அப்படியே வட்டமா சுற்றுறோம். 1 2 3 4 5 அப்படியே ஆப்போசிட் எடுத்துங்க. 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே நம்ம நின்ற நிலைக்கு வந்துடுறோம். சூரிய வணக்கம். காலை ஸ்ட்ரெயிட்டா வச்சு நல்லா நினைக்குங்க. முதல் நிலை, இரண்டாவது நிலை, ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நல்லா மூச்சு விட்டுட்டு பேக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா வந்துடுங்க. மீண்டும் மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டுக்கிட்டே பாதகஸ்தாசன நிலைக்கு வரும். கைகள் மெதுவா வந்து கால் விரல்களை பிடிச்சிங்க. அடுத்து நம்முடைய கணுக்கால் பின்னாடி பிடிச்சு எந்த அளவுக்கு உங்களுடைய உடலை நல்லா காலோட சேர்த்து பிடிக்கிற மாதிரி இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்கள் இருக்கும். நல்லா க்ளோஸா வரும். 4 கைகளை அப்படியே காலுக்கு பக்கத்துல ஊனிட்டு முழங்கால கொஞ்சம் மடக்கி ரைட் லெக் வந்து நல்லா பின்னாடி கொண்டு போயிருங்க. அப்படியே நல்லா மேல பாருங்க. 5 லெஃப்ட் லெக்கே பின்னாடி கொண்டு வச்சிருங்க. நல்லா குதிக்கால் கீழ் டச் ஆகிற அளவுக்கு நல்லா அடச்சமா வச்சிருக்கணும். 6 அப்படியே கால் முட்டிய ஊனி நல்லா இடுப்பை கீழே டச் பண்ணி காலை டச் பண்ணி அப்புறம் நேர் ஸ்ட்ரெயிட்டா வந்து தாடைய தரையில் டச் பண்ணி
6வது நிலை இது. அடுத்து 7வது நிலை. அப்படியே மேல மூச்சு இழுத்துட்டே மேல வரோம். நல்லா பேக் பண்ணி புஜங்காசன நிலை. 8வது நிலை மலையாசனம். குதிக்கால் நல்லா கீழே டச் ஆகிற அளவுக்கு நல்லா அழுத்தமா வைங்க. 9வது நிலை ரைட் லெக் முன்னாடி கொண்டு வந்து. 4வது நிலையை செய்யும்போது ரைட் லெக் பின்னாடி போச்சு. 9வது நிலையை செய்யும்போது ரைட் லெக் முன்னாடி வரும். நல்லா வந்து பாருங்க. 10வது நிலை லெஃப்ட் லெக் எடுத்துக்கொண்டு வந்து ரைட் லெக்கோட சேர்த்து வச்சு நல்லா பாதகஸ்தாசன நிலை நல்லா டச் பண்றோம். 11வது நிலை ஸ்ட்ரைட்டா வந்துட்டு நல்லா மூச்சிலுங்க. மூச்சு இழுத்துட்டே பேக் பெண்டிங். 12வது நிலை வணக்கம். ஓய்வு. நல்லா மூச்சு கொடுங்க. இப்போ நம்ம செஞ்சது சூரிய வணக்க பயிற்சி. நல்ல உடல் முழுவதும் ரத்தோட்டம் போகும். நம்ம பெண்களுக்கு மிக மிக நல்லது. அடுத்து திரிகோணாசனம். கால் அப்படி அகலமா வச்சுக்கிறோம். கைகள் நல்லா நேராக வச்சுட்டு 2வது நிலை கைகள் ஷோல்டர் நேர் நிற்கும். 3வது நிலை நம்ம ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் லெக் டச். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் நல்லா திரும்பி மேலே பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. முழங்கால் மட்டும் நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கு. இந்த ஆசனங்கள்ல முக்கியமானது தான். முழங்கால் முட்டி வந்து மடங்காம செய்யும். நல்லா மூச்சுடுங்க. மெதுவா விடுங்க. மீண்டும் மூச்சுடுங்க. அப்படியே லெஃப்ட் ஹேண்டை கொண்டு வந்து இப்போ ரைட் லெக் டச் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் மேல இருக்கு. இப்போ ரைட் ஹேண்டை மேல பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்டு ரைட் லெக் டச் பண்ணியிருக்கிறோம். ரைட் ஹேண்ட் மேல வச்சிருக்கிறோம். நல்லா திரும்பி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. கைகளை மெதுவா கீழே கொண்டு வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. திரிகோணாசனம். இந்த ஆசனங்கள் செய்வதனால நம்ம கால்கள் வந்து நல்லா வலிமையடையும். அடுத்து நம்ம ஆசனங்கள் செய்யறது கால் இலக்கப்படுத்துது. நம்ம கால் தசைகளை தொடைகள்லாம் வந்து இலக்கமா இருக்கும். ஆசனங்கள் செய்வதற்கு நல்லா புத்துணர்வா இருக்கும். முதுகு தண்டு வடம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து உட்கட்டாசனம். ஒரு அடி கேப் வச்சுக்கிற காலை கைகள் ஸ்ட்ரெயிட்டா நீட்டுக்கிறோம். சேர் பொசிஷன் அப்படியே காலம் எடுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நல்லா மூச்சு விடணும். இந்த ஆசனங்கள் செய்யறதுனால குதிக்கால் வலி நிறைய பேருக்கு. குதிக்கால் வலி வந்து சரியாகும். அடுத்து நம்ம மூட்டு முழங்கால் மூட்டு வந்து நல்லா வலிமை அடையும். தொடைப்பகுதி தசைகள் ரொம்ப இறுக்கமா இருந்ததுனாலும் இறுக்கம் சரியாகும். தொடைப்பகுதி தசைகளும் நல்லா வலிமை அடையும். இந்த ஆசனங்கள் செஞ்சுட்டு நீங்க மலையெல்லாம் ஏறினீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஏறலாம். எவ்வளவு தூரம் வேணாலும் நடக்கலாம். ஸ்போர்ட்ஸ்மேனு இதை செஞ்சாங்கன்னா உடல் நல்ல வலிமையா
ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க ஒருத்தரும் இந்த ஆசனங்கள் செய்யறது ரொம்ப நல்லது. அடுத்து அமர்ந்த நிலைக்கு வந்துடும். அப்படியே உட்காருங்க. கால் நீட்டுக்கிறோம். கைகள் பக்கவாட்டில் வச்சுட்டு நல்லா மூச்சு விட்டுட்டே கைகள் மேலே வந்துவாங்க. மூச்சு விட்டுக்கிட்டே கால் பெருவாரில் பிடிச்சிருங்க. நல்லா பெருவாரில் பிடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா வயிறு வந்து நல்லா தொடையோட போய் ஜாயிண்ட் ஆகும். நல்லா வயிற்று பகுதியை கீழே இருக்குங்க. அடுத்து ஜஸ்ட் நல்லா கீழே கொண்டு வரணும். அடுத்து தலை கீழே கொண்டு வரணும். உடல் இலக்கமாக வச்சுக்கோங்க. அப்போதான் ஆசனங்கள் நல்லா வரும். அந்த அளவுக்கு நம்ம தலையை கொண்டு போய் முட்டியை டச் பண்ணுற மாதிரி கொண்டு போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மூச்சு விட்டே மேலே வாங்க. நன்றாக மூச்சு விடுங்க. பச்சிமோத்தாசனம். நிறைய பேர் இப்படி உட்கார்ந்துருக்கவே முடியாது. சில உட்கார்ந்தாங்கன்னாவே பின்னாடி தள்ளுற மாதிரி புதுக அமைப்பு வந்து அப்படி அந்த மாதிரி இருக்கு. இந்த ஆசனங்கள் செய்ய செய்ய வந்து நீங்க அப்படி ஸ்ட்ரெயிட்டா போற முடியும். இப்படி கால் நீட்டி ஸ்ட்ரெயிட்டாவே நல்லா நம்மளால நமக்கு போற முடியும். இந்த ஆசனங்கள் நம்ம அதுக்கு கண்டிப்பா செய்யறது. நம்முடைய ஜீரண உறுப்புகள் வந்து நல்லா வலிமை, கணையம் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். ஆயுள் நீடிக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா ஹைட் ஆகிறதுக்கு குழந்தைகள் அந்த பயிற்சியை செய்ய வைக்கலாம். மிகவும் முக்கியமான ஆசனம் இந்த நம்முடைய ஆயுள் நீடிக்குன்னு சொல்லுவாங்க, பச்சிமோத்தாசனம். அடுத்து நாம உத்தான பாதாசனம். ஸ்ட்ரெயிட்டா படுத்துடுறோம். கைகளை வந்து நல்லா தரையில ஊனி வச்சிடறோம். அப்படியே ஒரு அடி மேல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்து படகாசனம். அப்படியே கையை மேலே கொண்டு வரணும், காலை மேலே கொண்டு வரணும். நல்லா படகு போல படகு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மெதுவாக இருக்கிறோம். நன்றாக மூச்சு விடணும். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடணும். அப்படியே ஒரு சைடை திரும்பி எழுந்திரிச்சுக்கணும். சுகாசனத்துக்கு போகிறோம். இப்போ நம்ம உத்தான பாதாசனம் செய்யறோம். உத்தான பாதாசனம் செய்யறதுனால நமக்கு அடிவயிற்று தசைகளுக்கு நல்ல பயிற்சி. அடிவயிற்று பகுதியில தசைகள் வந்து நல்லா வலிமையடையும். அதன் மூலமா நமக்கு இந்த ஹெர்னியா ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லைங்களா, மலச்சிக்கல் ஆகிறது, ஹெர்னியா ப்ராப்ளம் வருது, இது மாதிரி பிரச்சனைகள் வந்து நமக்கு தீரும். ஹெர்னியா பிரச்சனை வர்றதுக்கு காரணம், இந்த குடல் இறக்க நோய் வர்றதுக்கு காரணம் வந்து மலச்சிக்கல் ஆகிறது தான் வந்து முக்கிய காரணம். குடல் வெயிட் ஆகி நம்ம தசைகளை கிழிச்சிட்டு கீழே இறங்கிடும். இந்த பயிற்சி செய்யறதுனால அந்த தசைகள் வலிமை அடையும். அதனால வந்து டெய்லி காலையில இந்த செய்யறது மூலியமா மலச்சிக்கலும் ரெடி ஆகிடும். இப்போ ரெண்டும் சரியாகிறதுனால நம்ம குடல் இறக்க நோயிலிருந்து மீண்டுக்கலாம். இதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே வராது. அதே மாதிரி நம்ம படகாசனம் செய்யும் போது மேல் வயிற்று தொந்தி வந்து குறையும் சொல்லுவாங்க. மேல் வயிற்று மூளைச்செடிகள் குறைஞ்சி
மேல் வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த சிறுகுடல் பகுதியில வந்து கழிவு தேக்கம் இருக்காது. இப்போ இந்த ரெண்டையும் செய்யறதுனால தொந்தி வயிறு வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வயிறு நல்லா கட்டையா இருக்கும், ஜீரண உறுப்புகள் நல்லா பலப்படும். இந்த 2 ஆசனங்களும் ரொம்ப முக்கியம். இந்த பயிற்சிகளை தினந்தோறும் நீங்கள் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சி செய்யறது மூலமா மலச்சிக்கல் இல்லாம, கழிவுகள் தேங்காம நல்லா ஆரோக்கியமா இருக்கும். தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செஞ்சுட்டு மூச்சு பயிற்சி கட்டாயமா கொஞ்ச நேரம் செய்யணும். கபாலபதி, ஸ்திரியா போன்ற பயிற்சிகளை நம்ம கண்டிப்பா செய்யணும். இப்போ சின்மத்திரங்க ரைட் ஹேண்ட பெருவல் வச்சு கபாலபதி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. அப்படியே மோதிரம் வச்சுக்கிறோம், இடது பக்கம் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நம் உடல் உள்ளுறுப்பில் இருக்கக்கூடிய அந்த சுவாச உறுப்புகளுடைய கழிவுகள் எல்லாம் வெளியேறியதுனால அன்றாட நம்ம சுவாசிக்கிறோம், கழிவுகள் உள்ள போகுது, தேக்கமாகுது. அன்றாட கபாலபதி செய்யறது மூலமா நம்ம கழிவுகள் வெளியேற்றப்படும். அன்றாட மூச்சு விடுங்க. நல்லா உள்ள மூச்சு எடுத்து விடுறோம். ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நன்றாக மூச்சு விடணும். மோதிரம் வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. 2 கையில சின்னத்தில் வச்சுக்கிறோம். அப்படியே ஆழ்ந்து மூச்சு எடுத்து மெதுவாக விடும். மூச்சு எடுத்து மெதுவாக விடும். ஆரம்பிக்கிறது. 1 மூச்சு இழுத்துட்டே கையை நல்லா மேல கொண்டு போயிட்டு கட்டவல் அப்படி ஒன்று வச்சு ஆரம்பிக்கிற வச்சு மூச்சை விட்டுக்கிட்டே கீழே வரணும். மூச்சு விட்டுட்டே மேல வரும், மூச்சு விட்டுக்கிட்டே கீழே வந்துடும். மூச்சு விட்டுட்டே மேல போறோம், மூச்சு விட்டுட்டு கீழே வரும். ஒரு கவுண்டருக்கு ஒரு வேர்டு சொல்லுங்க. 1 சூப்பர், நல்லா மூச்சு விடுறது. 2 3
4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. சூப்பர். நல்லா கைகளை உரைச்சி முகத்தை அப்படி தொடச்சுக்கோங்க. கிருகிருப்பு வந்ததுன்னா உங்களுக்கு சுறுசுறுப்பாயிரும். நல்லா கவனமா இருங்க. நன்றாக மூச்சை தொடுங்க. அப்படியே சண்முகத்தை வச்சு ஒரு இம் சொல்லுங்க. நன்றாக மூச்சலுக்கு இம் சொல்லுங்க. இந்த பயிற்சியில ஹெட்போன் போட்டு செய்யவே கூடாது. நம்ம உங்களுக்கு கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் செஞ்சிருக்கேன். காதுல எந்த கருவியும் இருக்கக்கூடாது. சில பேர் பாட்டு கேட்டுட்டே செஞ்சுட்டு இருப்பாங்க. பாட்டு கேட்டுட்டே வாக்கிங் போவாங்க. பாட்டு கேட்டுக்கிட்டே வாக்கிங் போவாங்க. நம்ம பயிற்சி செய்யறது மூலியமா உடம்புக்குள்ள இருக்கிற உஷ்ணம் வந்து காது வழியா, கண்கள் வழியா, நம்முடைய எங்கெங்க துவாரங்கள் இருக்குதோ அது வழியா வெளியில போயிடும். அதனால நம்ம எந்த கருவியும் காதுல வச்சிருக்கூடாது. அப்படியே சாந்தியாசத்துல படுத்துருங்க. கண்களை முடிக்கிய கண்களை மூடி மூச்சு காட்டுறையே கவனிங்க. அப்படியே உச்சி முதல் பாதம் வரை நல்ல ஓய்வு நிலைக்கு வந்துடணும். ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. மூச்சு காட்டுறதுலையே கவனம் இருக்கும். மெதுவாக மூச்செடுங்க. மெதுவாக மூச்சை விடுங்க. அப்படியே உச்சி முதல் பாதம் வரை உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் மூச்சு காற்றுகளிலே இருக்க வேண்டும். மெதுவாக மூச்சுடுங்க. மெதுவாக மூச்சுடுங்க. கண்டிப்பா நம்ம ஒரு 5 நிமிடம் வந்து ஆசனங்கள் முடிச்சுட்டு மூச்சு பயிற்சி முடிச்சுட்டு சாந்தியாசனம் செய்வது ரொம்ப முக்கியம். அப்படியே லெஃப்ட் ரைட் திரும்பி எழுந்திரிச்சுக்கணும். நீங்க ஈவினிங் இந்த ஒரு வாட்டி இந்த பயிற்சிகளை செஞ்சுடுவாங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு அளித்த ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அழைத்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசன நரசிம்ம ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. முன்பு சொன்னது போல் நம்ம அந்த சிதம்பரம் நேரடி நிகழ்வுல ஐயாவும் கலந்துக்கிறாங்க. நரசிம்ம ஐயாவும் நேரடியாக கலந்துக்கிட்டு நமக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் உள்ளவரோ பக்கத்தில் உள்ளவர்கள் வந்து நீங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திங்க. மற்றபடி உங்களுக்கு அருகில் உள்ள உறவினர்கள் நண்பர்கள் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறதுக்கு, ஏன்னா அவர்கள் வந்து ஜூம் வாயிலாக நம்ம பங்கு பெறலனாலும் இந்த நேரடி நிகழ்வு என்பது ஒரு அற்புதமான நிகழ்வா இருக்கும். அதனால வந்து
நேரடியா அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறதுக்கு உங்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2992 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் அவர்களுக்கும், இன்று இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக அழைத்து சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் டெம்பிள் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்த ஆசா நலசிவமையா அவர்களுக்கும், இந்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அக்குப்பஞ்சர் வகுப்புகளை எடுத்த இலக்கியவனன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணியன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். மயில்வாணன் ஐயா மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.